மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாரதி ராஜா அவர்கள் உடைஞ்சு போயிட்டாரு. உடல்நலம் பற்றி மனோஜ் கவலைப்படலை. பிரபல நடிகர் பார்த்தீங்கன்னா பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் சில மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்து போனார். ஏற்கனவே அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த நிலையில் திடீரென மீண்டும் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டதால் அவர் உயிர் பிரிந்தது. அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சோகத்தில் தள்ளியிருக்கிறது. இந்த நிலையில் நடன கலைஞரும் நடிகருமான மின்னலை டேனி மனோஜ் அவர்கள் குறித்து பேசியிருக்கிறாரு. தந்தையின் ஆசைக்காக நடிகராக மாறிய மனோஜ் தன்னுடைய முதல் படத்திலேயே தோல்வியை சந்தித்தார். பாரதி ராஜாவின் இயக்கம், AR ரஹ்மானுடைய இசை என நல்ல கூட்டணி இருந்தாலும் படத்தினுடைய கதை, லொக்கேஷன் தேர்வு செய்யப்பட்ட வகையில் இயக்குனர் சொதப்பியதில் இந்த தோல்வி வந்துவிட்டதாக இன்றளவும் ரசிகர்கள் ஓப்பனாக சொல்வது உண்டு. முதல் படமே தோல்வியடைந்தது கொஞ்சம் அப்செட்டான அவருக்கு அவரது தந்தைக்கும் கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹால் படத்துக்கு பிறகு அவங்க வருஷமெல்லாம் வசந்தம், சமுத்திரம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தார். அவற்றில் வருஷமெல்லாம் வசந்தம் மட்டும்தான் ஓரளவுக்கு வரவேற்பு கொடுத்தது. தாஜ்மஹால் படத்துக்கு பதிலாக அந்த படம் முதல் படமாக வந்திருந்தால் ஒருவேளை மனோஜுடைய திரைப்பயணம் வேறு மாதிரியாக இருக்குமோ என்ற பேச்சு இன்றளவும் இருக்கிறது. தொடர்ந்து அவர் நடித்த அல்லி அர்ஜுனா, சதுரியான் உள்ளிட்ட படங்கள் தோல்வியடைந்தன. சதுரியான் படத்தில் நடித்த போதுதான் அவங்க காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. நடிகராக வெல்ல முடியாத மனோஜ் இயக்குனராக முடிவு செய்தார். ஏற்கனவே மணிரத்னம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக இருந்தார். மேலும் எந்திரன் திரைப்படத்தில் சங்கரிடம் பணியாற்றினார். எனவே அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு மார்கழி திங்கள் படத்தை இயக்கி முடித்தார். இதில் புதுமுகம் ஹீரோவாக நடித்தார். மேலும் பாரதி ராஜா முக்கியமான ரோலை ஏற்று நடித்திருந்தார். ஆனால் அந்த படம் தோல்வியடைந்தது. இந்த நிலைமையில் இப்படி இருக்க அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதனையடுத்து நீலாங்கரையில் இருக்கும் தனது வீட்டில் ஓய்வெடுத்தார். எல்லாமே நல்லபடியாக போய்கொண்டிருந்த சூழலில் தான் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அதன் காரணமாகவே உயிரிழந்து போனார். அவரது உயிரிழப்பு பாரதி ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினரை பெரிய சோகத்தில் தள்ளியிருக்கிறது. இந்த நிலையில் மனோஜ் அவர்கள் வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் நடித்த நடிகரும் நடன கலைஞருமான மின்னலை டேனி மனோஜ் குறித்து பேசும்போது, வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் நடித்த போது மனோஜுடைய நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அடிக்கடி பாரதி ராஜா வந்திருந்தாங்க. அப்போதெல்லாம் இப்படி அப்பா நமக்கு இல்லையா என்று ஏக்கம் இருந்தது. அதே போல் மனோஜ் வெளிநாட்டில் படித்தவர், ஆங்கிலம் சரளமாக பேசுவார். நானும் நன்றாக பேசுவேன். இதனாலே நாங்கள் கிளாஸாக ஆரம்பித்தோம். அதே போல் ஷூட்டிங் முடிந்த பண்ணுமே அவங்க எங்கள் ரூமுக்கு வந்து விடுவாங்க. மனோஜை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக இருந்தார். அவருக்கு டயபெட்டிக் இருந்தது. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படவே கிடையாது. மனோஜ் உயிரிழந்த பிறகு நேராக சென்று கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அங்கு தான் இருந்தேன். பாரதி ராஜா ரொம்பவே உடைந்து போயிட்டார் என்று அவர் பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.